ரத்தினவாணி சமுதாய வானொலி வழங்கும் காற்றில் மிதந்து வரும் கணிதம். காற்றில் மிதந்து வரும் கணிதம் இந்திய அரசு அறிவியல் மற்றும் தொழில்நுட்பத்துறையின் ஓர் அங்கமான தேசிய அறிவியல் மற்றும் தொழில்நுட்ப தொடர்பியல் குழுமத்தின் ஆக்கம் ஊக்கம் ஆதரவுடன் ரத்தினவாணி சமுதாய வானொலி தயாரித்து வழங்கும் காற்றில் மிதந்து வரும் கணிதம் புதிய தொடர். அடித்தட்டு மக்களின் அன்றாட பயன்பாட்டுக்கு தேவையான அடிப்படை கணிதம் கற்றுத்தரும் புதிய தொடர். காற்றில் மிதந்து வரும் கணிதம் பகுதி 24. கட்டுமரத்தில் ஓர் காட்டு யானை. நாடகத்தில் நடிப்பவர்கள் அருண் பிரசாந்த், ஆரோக்கியம், சுதாபிரியா, ஜாஃபர் சாதிக், மெஹமுதா, கீர்த்தனா, யுகேஷ், மதன், பிரசன்னா, நிஷாந்த் மற்றும் விஜயராஜ். நிபுணர் விளக்கம் வழங்குபவர் கணித பேராசிரியை சங்கீதா. எழுத்து மற்றும் உரையாடல் MS பெருமாள். ஒளிப்பதிவு மற்றும் ஒளித்தொகுப்பு அசோக் ஆப்ரஹாம். இயக்கம் மற்றும் தயாரிப்பு நந்தா நாகராஜன். தம்பி, உன் பேர் என்ன சொன்ன? ராஜசேகரன் தானே? மதுரை மாரியம் இந்த பக்கம். அப்பா பேரு கிருஷ்ணமூர்த்திங்க. அம்மா பேரு மரகதம். கூட பிறந்தவங்க? அந்த கொடுப்பனதான் எனக்கு இல்லையே. அது வரைக்கும் நீ கொடுத்து வச்சவன் தான். தம்பி படிப்பு, தங்கச்சி கல்யாணம்னு 2 பங்கு சுமையை ஏற்றிக்கிட்டு கடைசி வரைக்கும் இந்த காரேஜுக்கு நம்பி இருக்க வேண்டியதில்லை. கடைசி வரைக்கும் இந்த காரேஜ் நம்பி இருக்க வேண்டியதில்லை. மப்பு தெரிஞ்சோடனே புறப்பட்டு போயிடலாம். உங்களுக்கு இன்னும் போதை தெரியலையா மேனேஜர் சார்? அப்பப்போ தெரியும். ஓதறிட்டு புறப்படலாம்னு ஒரு 8 எடுத்து வைப்பேன். இப்போ கூப்பிட்டே பாரு மேனேஜர் சாருன்னு. இப்படி எவனாவது நம்மளை கூப்பிட்டு உசுப்பேற்றி விட்டுருவான். நான் படித்த படிப்புக்கு என்னைக்கு எவன் என்ன மேனேஜர்னு கூப்பிட போகிறான்? பொட்டியை உள்ளே வச்சுட்டு உக்காந்துருவேன். எனக்கு மேனேஜர் பட்டம் பதவி கிடைக்கிறனாலும் பரவாயில்ல, இந்த பட்டறையை விட்டு நான் போகிறதே இல்லை. முதலாளி மேலே அம்புட்டு கரிசனம். எங்கள் அம்மா வார்த்தைக்கு அவ்வளோ மரியாதை. அவங்களுக்கு அவங்க வாத்தியார் மேலே அவ்வளோ மதிப்பு. விசுவாச பரம்பரை. உன் பொட்டி படுக்க எல்லாத்தையும் அந்த ரூமில் வச்சுட்டு முதல்ல குளியல முடி. மற்ற பசங்க எழுந்திரிச்சு வர்றதுக்குள்ளே நீ ரெடியாகி காரேஜுக்கு வந்துடு. இங்கே என் ரூம் எங்கே இருக்குங்க? இத ரூம், கெஸ்ட் ஹவுஸ், பேலஸ்ன்னு எந்த பேர் வேணாலும் வச்சு கொண்டாடு. அந்த தகர தடுப்புக்கு வலப்பக்கம் உங்க ரூம். நாங்கன்னா ஒர்க்கர்ஸ் ரூம் தான். எத்தனை பேரு? 12 பேர் சீனியர்ஸ். அவங்களுக்கு மட்டும்தான் அந்த காலு, அலமாரி, பாய், தலையாணி எல்லாம் உண்டு. மற்ற பசங்க காரேஜில் கார் சீட்டை இழுத்து போட்டு படுத்து தூங்குவானுங்க. ஐயோ, அத்தனை பேரோட தங்கணுமா? மேனேஜர் சார், நான் வெளியிலேயே ரூம் எடுத்து தங்கிக்கிறேன். அப்புறம் காரு, லாரி, ட்ரக்குன்னு ரிப்பேருக்கு வந்தா நாங்க உங்க பங்களாவுக்கு ஹெலிகாப்டர் அனுப்பி கூப்பிட்டு வரணுமா? இது 24 மணி நேரம் கார் ஆஸ்பத்திரி. ஒர்க்கர்ஸ் இங்க தான் தங்கணும். 50 ரூபா எடு. ரூம் வாடகையா? ஏத்தம் தானே இது. பூட்டு சாவிக்கு டெபாசிட் பணம். ரூம் வாடகை சம்பளத்தில் பிடிச்சிக்கிடுவான். அப்ப சம்பளம்னு ஒண்ணு வரும். கிழவனுக்கு கிறுக்கு முத்திடுச்சு. அதுதான் மதுரைக்கு போய் இந்த இடவட்டத்தில் வந்திருக்கான். என்னங்க முதலாளி போய் கிழவன் கிறுக்குன்னு மரியாதை எல்லாம் பேசுறீங்க? முதல் இருந்தா தான் முதலாளி. காரேஜ் இப்ப கடன்ல மிதக்குது. வயிற்றுல கிளப்பாத. போய் குளிச்சு ட்ரெஸ்ஸை மாத்திக்க. ஏங்க என்னங்க குளிக்கிற ரூமுக்கு கதவே இல்ல? ஆம்பளை பிள்ளை தானே, கூச்சப்படாம குளிச்சுட்டு வா. ஒரு 2 ரூபா கொடு. எதுக்கு? எதை வச்சு குளிப்ப? இந்த ஆயிலுக்குன்னு. இதுக்கு தான் 2 ரூபா. வாடகையா? வச்சுக்க. உனக்கே உனக்கு தான். நகத்தால சுரண்டி உன் பேர் எழுதி வச்சுக்க. உன் இன்சியல் என்ன? கே ராஜசேகரன். கிறுக்கு ராஜசேகரனா? வந்து மாட்டிக்கிட்டே கிழவங்கிட்ட. மேனேஜர் சார், ரெஜிஸ்டர்ல என் பேரை கிறுக்க ராஜசேகரன் வேணாலும் போட்டுக்கோங்க. ஆனா என் பேருக்கு பக்கத்துல BE மெக்கானிக்கல் இன்ஜினியரிங்னு மறக்காம போடுங்க சார். ஏப்பா, நீ BE படிச்சவனா? ஆமா, அதுக்கு என்ன இப்போ? ஆயிலுக்கான கீழே வச்சுட்டு அப்படி சேர்ல வந்து உட்காரு. காபி டீ ஏதாவது குடிக்கிறியா? ஏய் மாசானோ, ஓடுறா. டீ கடையில ஸ்பெஷலா டீ போட்டு வாங்கிட்டு வா. நீங்க உட்காரு தம்பி. நான் குளிச்சுட்டு ரெடியாகி வந்துடுறேனே. இல்ல, பெரியவர் ஏதாவது ஒரு காரணத்தோட தான் உன்னை வர சொல்லியிருப்பாரு. நான் தான் உன்னை ஒர்க்கர்னு நினைச்சு நக்கல் அடிச்சுட்டேன். நீ உட்காரு சாமி. பெரியவர் வீட்டு தெரியுமில்ல? இல்லைன்னா மாசானத்தை கூட அனுப்புறேன். நீ அவர் வீட்டு தங்கிக்க.
அது வேண்டாம் மேனேஜர் சார். நான் வேலை பார்க்க போகிறதே இந்த ஒர்க்கர்ஸ் கூட தானே. பரவாயில்ல, இங்கேயே அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். எப்படியும் அம்மா வரப்ப வீடு பார்த்து போய் தானே ஆகணும். அம்மாவையும் கூப்பிட்டு வர்ற ஐடியாவில் வந்திருக்கியா? என்னமோ எனக்கு ஒன்றும் சரியா தோணலை. நான் தெளிவாக தான் இருக்கேன். குளிச்சுட்டு வந்துடுறேன். என்ன மேனேஜர் சார், பையன் யாரு? உங்க கெஸ்டா? ஏய் எழுந்துருங்கப்பா, சுறுசுறுப்பா பல விலைக்கு கூலிய முடியுங்க. வந்திருக்கவன் யாருன்னு கேட்குறோம்ல. முதலாளிக்கு வேண்டியவர், அவ்வளோதான் சொல்ல முடியும். வந்த உடனே குளிக்கிறான், துணியை துவைக்கிறான். இப்போத்தானே வந்திருக்கான், அதான் குளிக்கிறான், துணி துவைக்கிறான். ஒரு வாரத்தில் உங்களை மாதிரி ஆக்கிட மாட்டீங்க? அப்போ பர்மனண்டா இங்கே தான் இருக்க போறானா? ஹலோ பிரதர். என்னங்களா? ஏன் தலையை உள்ள இழுத்துக்கிறீங்க? உடம்ப குறுக்குனா தகர இடிக்கும். சும்மா நிமிர்ந்து நில்லுங்க. தம்பிக்கு எந்த ஊரு? மதுரைங்க. அண்ணன் இந்த பக்கம். நமக்கு சேலம். ஆமா, இங்க எங்க? அவனே புது இடமாச்சுன்னு குளிக்க கூச்சப்படுறான். மாசானா நீ பேச்ச வளர்த்தாத. ராஜு, சாட்டு புட்டுன்னு குளிச்சுட்டு வந்துரு. கூச்சப்பட்டா குளிக்க முடியாது. ஆளு வாட்ட சாட்டமா இருக்கான். இவனை ஹீரோவா போட்டு முதலாளி படங்களே எடுக்க போறாரா? அவன் ஹீரோவோ இல்லையோ, உங்களுக்கெல்லாம் அவன் தான் வில்லன். ஹலோ, ஆமாம் ஈஸ்வரன் தான் பேசுகிறேன். என்னது ஃபைனான்ஸா? அதை மேனேஜ்கிட்டே பேச வேண்டியதானே? நேராக நம்மக்கிட்டே வர்றீங்க. அம்மாவா? ஆமாம், சவுந்தரம் மதுரைக்கு தான் போயிருந்தா. இதோ பாருங்க சீனா தானா, பிஸ்னஸ் விஷயத்தில் எங்கள் வீட்டு பொம்பளையும் மூக்கு நுழைக்க மாட்டாங்க. உங்கள் ரூட்டே சரியில்லை. உங்களுக்கு ஃபைனான்ஸ் தரதா இல்லை, வேற இடம் பார்த்துக்கோங்க. ஐயா வாயா கணக்கு. சொன்னபடி மாப்பிள்ளையோட அப்பன் தகராறு பண்ணனா, மந்திரமூர்த்திக்கு நெருக்கடி கொடுத்தானா? அதெல்லாம் கச்சிதமா நடந்துச்சு. அப்புறம் என்ன, புறநோட்டில் மந்திரமூர்த்தி கையெழுத்து போட்டான்ல, பொண்ணு கல்யாணம் நின்று போயிடுனா எந்த அப்பனைக்கு தான் பதறாது. பத்திரத்தை பீரோல வச்சு பூட்டு. ஏற்கனவே 20 லட்சம், இப்போ 10 லட்சம், வட்டியோட சேர்த்து 40 கிட்ட நெருங்கிருச்சு. ஐயா அட இரியா, 40 லட்சத்துக்கு மந்திரமூர்த்தி வீட்டு பத்திரத்தை எழுதி வாங்கிட்டோம்ல. அண்ணா நகர் ஏரியா, எப்படியும் 80-90ன்னு போகும். இது என்ன கையில மூட்டை? கல்யாண பொண்ணு போட்டிருந்தேன் ஐயங்க. அப்புறம் மாப்பிள்ளை கட்ட வச்சிருந்த தாலி டப்பா. இதை ஏன் அள்ளிட்டு வந்த அருவிகட்ட முண்டம்? மந்திரமூர்த்தி மாப்பிள்ளை காலில் விழுந்து கெஞ்சி தான் பார்த்தாருங்க. ஆனால் அவர் பொண்ணு தான் மாலை கழட்டி வீசிட்டு மேடை விட்டு இறங்கிருச்சுங்க. பாடுறா. தாலி கட்டுற நேரத்தில் வைரத்தோடு இங்க வைர நெக்லஸ் எங்க நீங்கள் தகராறு பண்ணுவீங்க. பொண்ணு கழுத்து தாலி ஏறணுமே நினச்சி தவிச்சு தடம் போறேன்னு எங்கள் அப்பா மறுபடியும் ஈஸ்வரமூர்த்தி ஐயா காலில் விழுவார். கடனை உடனே வாங்கி என் கல்யாணத்தை நடத்துவார். ஏற்கனவே 20 லட்சம், இப்போ வேற 10-15 லட்சம் வீட்டை எழுதி கொடுத்து எங்கள் அப்பா நாத்தால நடுத்தரவு நிற்கணுமா? எனக்கு கல்யாணம் வேணாம், எங்கள் அப்பா கடன்லேயும் மூழ்க வேணான்னு கண்டிஷனாக சொல்லிடுச்சு. சரி, மேற்கொண்டு கடன் வாங்க இஷ்டம் இல்லை, கல்யாணத்தை நிறுத்திடுச்சு. அதுக்காக போட்டிருந்த நகை நட்டெல்லாம் கழட்டி உங்க கையில திணிக்கணுமா? பட்டதெல்லாம் போதும். 20 லட்சம் வட்டி 6 லட்சம், அதுக்கு இந்த 100 சவரன் சரியா போச்சு, எடுத்துட்டு போங்க. நான் உழைச்சி சம்பாதிச்சு எங்கள் அப்பனுக்கு ஆத்தாளுக்கு 2 வேளை சோறு போட்டு காப்பாற்றிக்கிறேன், நீங்கள் இந்த நகையை எடுத்துக்கிட்டு போங்கன்னு சொல்லி மண்டபத்துட்டு வெளியே போயிடுச்சுங்க ஐயா. பொட்ட பிள்ளைக்கு இம்புட்டு ரோசம் ஆகாது, நல்லதுக்கு இல்லையே. சரி, அதை அப்படி டீப்பாயில வச்சுட்டு நகை கடை பத்திரம் கூப்பிடு. தங்கம் சுத்தம் தான்னு பார்த்துட்டு உள்ள வைக்கணும். சரிங்க ஐயா, நகை லிஸ்ட் இங்கே இருக்கு, சரி பார்த்துக்குங்க. 3 உடம் செயின், காசு மாலை, கல் அட்டியலி, கல் வளவி, கம்பி வளவி, விங்கி, நெத்தி சுட்டி, ராக்குடி. ஆட அதுவும் ஒரிஜினலு முத்துச்சரம், அதுவும் ரெட்டை வடம். டாடி, தீபா கண்ணு, கணக்கு பிள்ளை சொன்னாரு புது செட் நகை வந்திருக்குன்னு. ஹை, முத்து மாலை ரொம்ப நல்லா இருக்கே டாடி, இப்பவே போட்டு பார்க்கட்டுமா? அட எல்லாம் உனக்கு தானே தீபா, ஒவ்வொன்னா போட்டு பாரு. தீபா, அதை தொடாத. சவுந்தரம், ஏன் தடுக்கிற? ஏமா, இதெல்லாம் ஒரிஜினல் தானே, முத்து ரியல் பல் பாரு, பல இருக்கு. தகப்பம் பட்ட கடனுக்காக ஒரு கன்னி பொண்ணு கல்யாண மேடையில நின்று கலட்டி கொடுத்த நகைங்க அதுக்கெல்லாம். அவளோட கண்ணீர் முத்துக்கள் தான் இப்ப உங்க அப்பா கையில மாலையா மின்னுது. இந்த முத்து மாலையில ஒளி மட்டும் இல்ல, உஷ்ணமும் சேர்ந்துருக்கு. ஒவ்வொரு முத்தும் ஒவ்வொரு சொட்டு கண்ணீர் தெரியுமா? அக்னி திருவாகம் மாதிரி உன்னை சுட்ட எரிக்கும். அந்த நகைகளை நீ போட வேணாம், போடவே கூடாது. சவுந்தரம், நீ தான் நகை நட்டு வேணாம், பட்டு பனரசு வேணாம்னு பரதேசி கோலத்துல நிக்கிற. ஏன் என் மகளையும் அப்படி நிறுத்தி பாக்குற? உங்க லேவாதேவியை உங்களோட நிறுத்திக்கங்க. அதுல வர்ற வட்டி பணமோ ஜப்தி பண்ணின ஆசைகளோ என் மகளுக்கு சேரவே வேணாம். தீபா, காலேஜுக்கு நேரமாச்சு, நீ புறப்படு. இப்பவே புறப்படணுமா? ஏமா? பஸ்ல தான் போக போற. ஏன், சின்ன வண்டி என்னாச்சு? வண்டியை தாறுமாறா ஓட்டி ஆக்சிடென்ட் பண்ணவ நீ. என்ன ஆச்சுன்னு என்கிட்ட கேக்குறியா? ஐயோ,
அம்மா நான் வண்டியை தொடவே இல்ல. ஆக்சிடென்ட் பண்ணவன் நம்ம டிரைவர் மாறி. பரம்பரையா பழி ஏத்துக்கிறதுக்காகவே விசுவாசம் உள்ள டிரைவர் குடும்பம் ஒவ்வொரு கோடீஸ்வரன் வீட்லயும் இருக்கும்னு எனக்கு தெரியும். ஃபைன் கட்டிட்டு வண்டியை கேரேஜில் விட்டுட்டு வர சொன்னவன் நான் தான். நீ பஸ்ல தான் போற. இன்னைக்கு மட்டும் இல்ல, இனிமே என்னைக்குமே. தாயை போல புள்ள, நூலை போல சேலை. பழமொழி ஃபாலோ பண்ணுமா? உங்க அம்மா உத்தரவு. அதுவும் 20 வருஷமா நூல் சேலை மட்டுமே கட்டுற ரோசக்காரி உத்தரவு. புள்ளைய கண்டிக்கிறப்ப இப்படி எகத்தாளம் பண்றதை நிறுத்துங்க. இத்தனை நாளா உங்க செல்லமா வளர்ந்து அவ குட்டிச்சவரா போனது போதும். அடுத்த வீட்டுக்கு வாழ போற பொண்ணு கொஞ்சமாவது அனுசரிச்சு வாழ கத்து கொடுத்து அனுப்பணும், தெரியுங்களா? ஏய் எந்திரியா மேல. என்ன தைரியம் இருந்தா என் வண்டியில வந்து உட்காருவ? ஏய் ராசப்பா, காதில் போட்டுக்கிற மிஷினை கழட்டிட்டு நான் சொல்றத காதில் வாங்குடா. செம்ம பாட்டு, அதை கேட்க விடாம ஏன்னா கத்துற? இது என் வண்டி. நீ இருக்கிற பவுசுக்கு கான்ட்ராஸ்டா கேக்குதா? நீ எல்லாம் ஒரு மெக்கானிக்கு, இது வேகனார் வண்டி. உங்க அண்ணு கான்ட்ராஸ்டாவா தெரியுது? ஏய் ஏன்டா அடிச்சுக்கிறீங்க? அவன் கை காசு போட்டு வாங்கி நிறுத்தின வண்டி ஆட்டம் என்னது ஒன்றும் சொந்தம் கொண்டாடிட்டு எல்லாம் ரிப்பேருக்கு வந்த வண்டிங்க. அங்கே பார்த்தியா கருப்புசாமி கோஷ்டியை? என்ன அழகா கார் பேனட்டில் கறிக்கோடு போட்டு அமைதியாக ஆடிட்டு இருக்காங்க ஆடுபுலி ஆட்டம். அவங்கள பார்த்தா கற்றுக்கங்கடா. ஐயா அதெல்லாம் கஞ்சா கேஸு. வாயை திறந்தா வண்டவாளம் தெரிஞ்சிட போகுதுன்னு சைலண்டாக வர்றாங்க. மேனேஜர் சார், எனக்கு என்ன டியூட்டி? மணி 11 ஆகுது, நீங்க இன்னும் சொல்லவே இல்லையே. உனக்கு என்ன வேணும்னு முதலாளி வந்து தான் சொல்லணும். அவர் எப்ப வருவாரு? ஈஸ்வரமூர்த்தி எப்போ அனுப்புறாரோ அப்பதான் முதலாளி வருவார். அது யாரு ஈஸ்வரமூர்த்தி? எல்லாத்தையும் ஒரே நாளில் தெரிஞ்சுக்கிட்டா அதிர்ச்சி தாங்க மாட்டேன். இதோ நம்ம தொழிலாளர் தோழர்கள் ஒரு நாளை எப்படி உருப்படியாக கழிக்கிறாங்கன்னு பார்த்து கற்றுக்க. அங்கே பார்த்தியா வெல்டிங் மிஷினை ஆன் பண்ணி சிகரெட் பற்ற வைக்கிறான் ஒருத்தன். சிகரெட் அட்டைகளை கணக்கை குறித்து வச்சுக்கிட்டு காருக்குள்ளே உட்காந்து சீட்டு ஆடுது ஒரு கோஷ்டி. என்ன சார் இதெல்லாம்? மகாபாரதம் படிக்க ஆரம்பிச்சிட்டானுங்கப்பா. சூதாட்ட கட்டத்தோட புத்தகத்தை மூடி வச்சுட்டு படித்ததை ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்குறானுங்க. இவங்களை அழிக்க சகுனி வெளியிருந்து வர வேண்டியதில்லை. ஒவ்வொருத்தனுக்குள்ளேயும் சகுனி சிம்மாசனம் போட்டுதான் உட்காந்துருக்கான். உனக்கு சீட்டாட தெரிஞ்சா வந்து உட்காரு. சும்மா போலம்பாத. கீதோபதேசம் பண்ண வந்துட்டான் பெரிய கிருஷ்ண பரமாத்மா. இவங்க கிட்ட பேச்சு வச்சுக்கா ராஜு, வந்துரு. இத்தனை கார் நிக்குதே, கரேஜ் தானே இது? கார் பார்க்கிங் ஏரியா இல்லையே. எது இதுல என்ன ரிப்பேரு? யார் இன்சார்ஜ்? ஏன் எந்த வேலையும் தொடங்காம அப்படியே நிக்குது? என்னென்ன ஸ்பேர் பார்ட்ஸ் வாங்கணும்? ரெஜிஸ்டர்ல என்ட்ரி பண்ணிருக்கீங்களா? அதை எடுங்க. இன்னைக்கு சம்பள நாள். பட்டுவாடா ரெஜிஸ்டர் மட்டும்தான் எனக்கு கைக்கு வரும். அதை பாத்தியா? 3 சீட்டாடுற கோஷ்டியில முண்டாசுக்காரன் உட்காந்துருக்கானே, அவன் தான் செல்லப்பா, கம்பெனி ஃபோர்மேனு. அவர் வச்சதுதான் சட்டம். அவங்கிட்ட கேளு. அதுவும் இப்ப கேட்டுறாத. சீட்டு உம்பரத்துல இருக்கான், உன்னை கோதறி எடுத்துடுவான். ஏன் சார், நீங்க மேனேஜர், அவங்க ஒர்க்கர்ஸ். அவங்களை கண்டு இந்த பயம் பயப்படுறீங்க? நான் மேனேஜரு, அவங்க ஒர்க்கர்ஸுங்கிறதெல்லாம் முதலாளிக்கே மறந்து போன விஷயங்களப்பா. முதலாளி மெக்கானிக் செட் நடத்தல, சிங்கம்புலி, சிறுத்தை, நீர் யானை இதுகளை கூண்டுல அடைச்சு வச்சு வேலைக்கு தீனி போட்டு வளர்த்து ஜூன் நடத்துறாரு. உடனடியா திருத்த வேண்டியது இவங்களையா இல்ல முதலாளி ஐயாவியா? இவங்களை கூட திருத்திடலாம். இவங்க மேல அனுதாபப்பட்டு ஈஸ்வரமூர்த்தி காலில் விழுந்து கடன் வாங்கிட்டு வர்றாரு பெரியவர். அவரை எப்படி திருத்த முடியும்? சே, நான் எவ்வளவோ கனவுகளோட புறப்பட்டு வந்த மேனேஜர் சார். அதுக்குள்ள சோர்ந்து போயிடாத. கொஞ்ச நேரம் இவனுங்க அடிக்கிற கூத்த பாரு. அலுப்பு சளிப்பெல்லாம் பறந்து போயிடும். அது என்னது உன் கையில? என்ன புத்தகம்? கார் ஸ்பேர் பார்ட்ஸ் படத்தோட நல்லா விளக்கமா போட்டிருக்காங்க. அங்க பாத்தியா? காருக்கு அடியில படுத்துக்கிட்டு இருக்கானே மெக்கானிக் மாசானா, கையில ரேஸ் டிப்ஸ் புக்கு. ஏ ப்ளூமில்லு, இந்த தடவை மட்டும் நீ காலை வாரி விட்ட. ரேஸ் கோர்ஸ் ரெஸ்டாரண்ட்ல குதிரை பிரியாணி ஸ்பெஷல். அதுக்குள்ள குதிரை பிரியாணி போட்டுறாரா சீனி? இந்த தடவை ஜாக்பாட் அடிக்கிறேன். அண்ணே, நீ ஜாக்பாட் அடிக்கணும்னா டிப்ஸ் புக் படிக்கிற இடத்த மாத்து. ஏன்டா சீனி? ஓடாத கார் பக்கத்துல நின்னுட்டு கமான் கமான்னா எப்படி உங்க குதிரை ஓடும்? இடம் ராசின்னு ஒன்னு இருக்குதுல்ல அண்ணே. அடா ஆமாண்டா சீனி, ஜாக்பாட் அடிக்கட்டும், உனக்கு ஒரு டீ ஸ்டாலே வச்சு தரேன். முதல்ல ஒரு மாசம் டீ பாக்கிய தீத்துடுனே. முதலாளி என் சம்பளத்துல மண்ணை வாரி தூத்திடுவாரு. சீனி, இன்னில இருந்து கூட ஒரு கிளாஸ் டீ 3 வேளைக்கு உனக்கு ஒரு புது கஸ்டமர் இருக்காரு. புது கடைக்காரன்னு சொல்லுங்க மேனேஜர் சார். இந்தாங்க புடிங்க. ஏய் மரியாதை கொடுப்பா, மேல சிந்திர போகுது. சிந்துனாலும் கரப்படாது மேனேஜர் சார். அவ்வளவு தண்ணி பரவாயில்ல, குடிச்சு வை. என்ன யோசனை ராஜு? அம்மா ஞாபகம் வந்துருச்சு. ஒவ்வொரு நேரமும் ஒவ்வொரு காரணம் சொல்லி கட்டாயப்படுத்தி என்னை சாப்பிட வைக்கிறது என்ன, பாலை குடிக்க வைக்கிறது என்ன, அதெல்லாம் ஒரு காலம்.
ராஜு, நீ மடியில கிடந்து உதைச்சப்போ மேலும் வலிக்கல, உன்னை எடுத்துக்கிட்டு நடந்தப்போ இடுப்பும் வலிக்கல. இப்ப உன் ஒசரத்தை நிமிந்து பார்த்து பார்த்து கழுத்தும் வலிக்குது, கண்ணும் கலங்குது. கழுத்து வலிக்கிறதுல அர்த்தம் இருக்கு, கண்ணு கலங்குறதுல என்ன நியாயம்? ஊரார் கண்ணுக்கு தப்பி நீ உருப்படியா வீடு வந்து சேரணும்பா. இப்படி பாலு நெய்யுமா ஊட்டி ஊட்டி வளர்க்குறதும் நீதான், என் வளர்ச்சியை பார்த்து மற்றவங்க வயிறறிய கூடாதுன்னு பதப்பதிக்கிறதும் நீதான். அதனாலதான் சொல்றேன், இனிமே எனக்கு பால் வேண்டாம், உடம்பு மதன்னு உப்பி போகுது. முதல்ல இந்த பாலை குடி. 10 ரூபாய் பாலுக்கு 10 பைசா மிளகா வத்தல் போதும்பா. அன்னாட உனக்கு கண் திருஷ்டி சுத்தி போடுறேன். இப்போ ஒரு சொட்டு கூட மிச்சம் வைக்காம பாலை குடிச்சு முடிக்கணும், சரியா? ஓகே மகாராணி. அப்படி பார்த்து பார்த்து உபசாரம் பண்ற உங்க அம்மா இந்த டீயை பார்த்தாங்கன்னா அதான் அப்படியே வச்சுட்டேங்க. முதலாளி வந்துடட்டும், உன் தகுதிக்கும் தரத்துக்கும் ஏற்ற மாதிரி சாப்பாடு டீ எல்லாத்துக்கும் ஏற்பாடு பண்ணிடுறேன் ராஜு. சின்ன மேனேஜர் தம்பி, வத்தி போட்டி இருக்கா? அண்ணே பழக்கம் இல்லையே. நெளியாத ராஜு, நீ பேண்ட் ஷர்ட்டை தண்ணியில ஊற வைக்கிறப்ப சிகரெட் தீப்பெட்டிய கட்டச்சோரில் வச்சியே அப்பவே பார்த்துட்டேன். ஆனா இவனுக்கு கிட்ட கொஞ்சம் உஷாரா இருக்கணும் ராஜு. ஏன் சார்? வத்தி பொட்டி கேட்குறானுங்கன்னு கொடுத்தா சிகரெட் உங்க அப்பனா கொடுப்பான்னு அடுத்த கொக்கிய போடுவானுங்க. ஐயோ, அப்படி ஒரு டெக்னிக் வச்சிருக்காங்களா? மாசானா, சீக்கிரம் முடிச்சுட்டு தூக்கி எறிஞ்சிட்டு வா. இன்னைக்கு ஒரு நாளாவது அவன் ஏரியாவில் வேலையை பாருங்கப்பா. டெலிவரி கொடுக்க வேண்டிய வண்டியை ஒரு வாரமா அம்போன்னு நிக்குது. டேய், இன்னைக்கு என்ன தேதி? 7ஆம் தேதிடா பாவிகளா. அது தெரியும். எத்தனை மணிக்கு சம்பளம்? ஓனர் வந்த உடனே. ஓனர் எப்போ வருவாரு? அவர் கைக்கு பணம் வந்த உடனே. ஏன் பேங்க்ல அவ்வளோ கூட்டமா? பேங்கா? நாங்க அதெல்லாம் பார்த்ததே இல்லப்பா. இன்னைக்கு தானே நீ வந்திருக்க, இருந்து கவனி. முதலாளி மாசம் 7ஆம் தேதி என்ன பாடுபட்டு இந்த பாவிகளுக்கு சம்பளம் கொண்டு வந்து போடுறாருன்னு தெரிஞ்சுக்க. பாலும் தெளித்தேனும் பாகும் பருப்பும் இவை நாளும் கலந்து உனக்கு நான் தருவேன். கோலஞ்சை துங்க கரிமுகத்து தூமணியே, நீ எனக்கு சங்கத்தமிழ் 3ம் தா. ஐயா வாங்க, எப்போ வந்தீங்க? நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்க சௌந்தரம், நீ எப்படி இருக்க? மதுரைக்கு போயிருந்தியாமே? ஆமாங்க ஐயா, வருஷத்துக்கு ஒரு நாள் அந்த நல்ல மனுஷனுக்கு பொண்ணா பிறந்திருக்கிறேன்ல. சொத்து சுகத்தை வேண்டாமன்னு உதறலாம், சொந்த பந்தத்தை உதற முடியாத சௌந்தரம். நீ எவ்வளவோ வசதியா வாழ வேண்டிய பொண்ணு. வசதி என்னங்கய்யா வசதி, நிம்மதி தான் முக்கியம். நான் இப்போ நிம்மதியா இருக்கேன். சொத்தும் இல்லை, சுமையும் இல்லை. அதை விடுங்க, நீங்க வந்திருக்கிற விவரம் அவங்களுக்கு தெரியுமா? கணக்கு பிள்ளை வந்து தகவல் கேட்டுட்டு தான் போனாரு. நல்லா கேட்டுட்டு போனாரு. நீங்க வந்த தகவலே அவர் காதுக்கு போயிருக்காது. இருங்க வரேன். பரவாயில்ல சௌந்தரம், இதுக்காக ஒரு தரம் உங்க வீட்டுக்காரரோட மல்லுக்கு நிக்காதம்மா. என்னங்க? ஏன் கூச்சல் போட்டுக்கிட்டே வர? ஐயா வந்து ஹாலில் காத்துக்கிட்டே இருக்காங்க. கணக்கு பிள்ளை சொன்னாரா இல்லையா? சொன்னாரு. சம்பந்தம் பேச வந்திருக்காரு உங்க வாத்தியாரு. கடன் வாங்கத்தானே? பணத்தை நான் கொடுத்துட்றேன். வந்தவரை வாங்கன்னு கூப்பிட்டு 2 வார்த்தை பேசிட்டு இருங்க, வந்துடுறேன். சரி. ஐயா, என்னையா கீழே உட்காந்துட்டு இருக்கீங்க? ஐயா, இது உங்க வீடுங்க ஐயா, எப்ப வேணா வரலாம் நான் சொல்லியிருக்கேங்க ஐயா. சௌந்தரம் யார் வந்திருக்கான்னு பாத்தியா? பார்த்து படியில விழுந்துரு போற. ஐயா ஜூஸ் எடுத்துக்கங்க. இருக்கட்டுமா, வந்தாச்சு, உங்க 2 பேரையும் பார்த்தாச்சு, புறப்பட வேண்டியதுதான். என்னங்க, இதுல 2 லட்சம் இருக்கு, உங்க கையால அவருக்கு கொடுங்க. கையெழுத்து வாங்கணும்ல, கணக்கு பிள்ளை கொடுக்க சொல்லு. எனக்கு கையெழுத்து போட கத்து கொடுத்தவரே ஐயா தான். அவர்கிட்ட கையெழுத்து வாங்குறதா? இத்தனை தடவை இப்படிதான் அவமானப்படுத்தினீங்களாக்கும். அள்ளி வீசுறதுக்கு கொள்ளையடிச்ச பணம் இல்லடி, சொன்னா கேளு. ஐயா இந்தாங்கய்யா, பணத்தை பிடிங்க. ஒர்க் ஷாப் நல்லா நடக்குதாங்கய்யா? ஒர்க் ஷாப் நல்லா இருந்தா உங்க வாத்தியார் ஏன் நம்ம வீட்டுக்கு நடையா நடக்கிறாரு? அதுவும் நியாயம்தான். ஐயா, உங்களுக்கு எத்தனை லஞ்சம் வேணாலும் கேளுங்க, நான் தரேன். ஆனா இத்து போன இந்த ஒர்க் ஷாப் நடத்துறதுக்காக ஒரு சல்லி பைசா கூட நான் தரப்போறது இல்லை. ஒர்க் ஷாப்னு ஒன்று இருக்க போய் தானே அதை விருத்தி பண்ண முடியும்னு உங்களுக்கு நம்பிக்கை, நட்பாசை. இழுத்து மூடுங்க அந்த ஒர்க் ஷாப்பை. அது அவ்வளவு சாதாரணமான காரியம் இல்லை ஈஸ்வரமூர்த்தி. ஒர்க் ஷாப் நடத்துறது வெறும் ஆசைக்காக இல்லை, ஒரு அவசியத்துக்காக. இன்னும் சொல்ல போனா ஒரு ஆவேசத்துக்காக. 50 குடும்பங்கள் அந்த ஒர்க் ஷாப் நம்பி தான் இருக்குதுப்பா. குடும்பம், குழந்தை குட்டின்னு எந்த பக்கமும் இல்லாத தனிக்கட்ட நீங்க அந்த 50 குடும்பத்துக்காக வீணா பாரம் சுமக்கிறீங்க. ஆனா உங்க தொழிலாளர் பெருமக்கள் எவனாவது உங்க அருமை உணர்றானா, வேலையை ஒழுங்கா பாக்குறானா, உங்ககிட்ட விசுவாசமா தான் நடக்கிறானா?
கூலிக்காரனுக்காக அனுதாபப்படுறது ஒண்ணுதான், உங்க கையாலேயே நீங்க கொல்லி வச்சுக்கிறதும் ஒண்ணுதான். 5 விரலும் ஒன்னாவா இருக்கு ஈஸ்வரமூர்த்தி. என் பிள்ளைங்களுக்கு சுறுசுறுப்பு பத்தாது, ஒத்துக்கிறேன். ஆனா துரோகம் புத்தி கிடையாது. அந்த வெள்ளந்திங்களை வெயில் மழை படாம காப்பாத்துறது என் பொறுப்பு. அன்பு அகிம்சை நெறி, இதனாலேயே அவங்கள கட்டுக்குள்ள வச்சிருக்க என்னால முடிஞ்சிருக்கு. அன்பு அகிம்சை ஞான சம்பந்தம், நீங்க இன்னும் காந்தி காலத்திலே இருக்கீங்க. காந்தி மகானை இன்னைய தேதி வரைக்கும் காப்பாத்தி கொண்டு வர முடியல. அதனால தான் நாங்க காந்தி காலத்திலேயே தங்கிட்டோம். என்ன சவுந்தரம், நான் சொன்னது சரிதானே? வாத்தியார் கேட்டா தப்புனா சொல்லுவாங்க மாணவி. எப்படியோ போங்க, இனிமேல் பணம் யாசகமா கேக்குறாங்க. கடனா தானே, அதுவும் நிலத்து பத்திரத்தை அடமானம் வச்சு. நீங்க வட்டி வாங்கல, அதனால உங்க வசதி பெருகல. இது வரைக்கும் நான் கணக்கு பார்க்கல, இனிமே பார்க்கறேன். கொடுத்த பணத்துக்கும் நிலத்தோட மதிப்புக்கும் சரியா இருக்குமா இல்ல நிலமே மூழ்கி இருக்குமான்னு கணக்கு பார்க்கணுமா சவுந்தரம்? வணக்கம் நேயர்களே. நம்ம என்னதான் சம்பாரிச்சாலும் சில சமயம் வரவுக்கு மேலே செலவு வந்துட்டே இருக்கும். அந்த டைமில் நம்ம கண்டிப்பாக கடன் வாங்க வேண்டியது இருக்கும். அதே மாதிரி தான் நம்ம கதையில் வர ஞான சம்பந்தம் தன்னோட பணிமனையோட பத்திரத்தை அடமானம் வச்சு வாங்குற கடன் தொகை எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 16 லட்ச ரூபா. இது 8 தவணையா, அதாவது 6 மாதத்துக்கு ஒரு தடவைன்னு 4 வருஷத்துல இந்த கடன் அடைச்சு பத்திரத்தை திருப்பி மீட்டுடலாம் அப்படின்னு நினைக்கிறாரு. சரி, அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இந்த வட்டி பற்றி உங்களோட சொல்லவே வேண்டியதில்லை. வட்டிக்கு அபராத வட்டி, கூட்டு வட்டி அப்படின்னு போயிட்டே இருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா மாதத்துக்கு 16 லட்சத்துக்கு 4% தான் 4 ரூபா வட்டின்னு சொல்லிட்டு கடன் வாங்குறாரு. இப்போ இதெல்லாம் வச்சு ஞான சம்பந்தம் செலுத்திய மொத்த தொகை எவ்வளோ, திருப்பி கடன் தொகை எவ்வளோ செலுத்தினாரு, அதில் வர கணிதத்தோட பயன்பாட்டை பற்றி இப்போ என்னென்னு பார்க்கலாம். அதாவது பார்த்தீங்கன்னா அவர் வாங்கி மொத்த கடன் தொகை எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 16 லட்ச ரூபா. 4 ரூபா வட்டின்னு எவ்வளோ போடுவீங்க? 4% வட்டி. 16 லட்சம் பெருக்கல் 4% வட்டினா 4 வகுத்தல் 100ங்களா, அதாவது 0.04. 16 லட்சம் பெருக்கல் 0.04 போட்டிங்கன்னா மாதத்துக்கு அவர் பார்த்தீங்கன்னா 64,000 வந்து மாதத்துக்கு வட்டி கட்ட வேண்டியதாக இருக்கும். இப்படியே ஒவ்வொரு மாதம் வட்டி கட்டி அது கூட 8 தவணையாக வந்து, அதாவது 6 மாதத்துக்கு ஒரு டைம் 2 லட்சமாக வந்து 4 வருஷத்துல அந்த அசலை வந்து திருப்பி கொடுத்துடலாம் அப்படின்னு வந்து பிளான் பண்ணுறாரு. ஸோ அதுக்கு வந்து அவரோட வட்டி எவ்வளோ குறையும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது முதல் 6 மாதத்துக்கு அவரோட வட்டி பார்த்தீங்கன்னா 64,000 ரூபா. 16 லட்சத்துக்கு 4 ரூபா வட்டின்னு போட்டிங்கன்னா 64,000 வரும். முதல் 6 மாதத்துக்கு 64,000 ரூபா. அதனால எவ்வளோ வருங்க வட்டி மட்டும் 6 மாதத்துக்கு? 6 பெருக்கல் 64,000 எவ்வளோங்க ஆச்சு? 3,84,000 ஆச்சு. இப்போது ரெண்டாவது 6 மாதத்துக்கான வட்டி எவ்வளோ வரும்? 2 லட்சம் திருப்பி கொடுத்துருவாருங்களா? பேலன்ஸ் எவ்வளோ இருக்கும்? 16 லட்சத்தில் 2 லட்சம் போச்சுங்கன்னா 14 லட்சம். ஸோ 14 லட்சத்துக்கு 4 ரூபா வட்டி போட்டிங்கன்னா 56,000 வந்து மாத வட்டியாக இருக்கும். ஸோ அடுத்த 6 மாதத்துக்கு அவர் எவ்வளோ வட்டி கட்டுவார்? 3,36,000 கட்டுவார். இதே மாதிரி 6 மாதத்துக்கு ஒரு டைம் 2 லட்ச ரூபா 2 லட்ச ரூபாய் திருப்பி கொடுத்தாருன்னா அவரோட கடைசி தவணை தொகையை வந்து 2 லட்ச ரூபா இருக்கும். பார்த்தீங்கன்னா முதல் 6 வருஷத்துக்கு 4 ரூபா வட்டின்னு போட்டிங்கன்னா 16 லட்சத்துக்கு 64,000. அடுத்தது 2 லட்ச ரூபா திருப்பி கொடுத்துட்றாரு, அதாவது 14 லட்சம். 14 லட்சத்துக்கு 4 ரூபா வட்டின்னு போட்டிங்கன்னா 56,000. மூணாவது 6 மாதத்துக்கு ஒரு 12 லட்ச ரூபாய்க்கு 4 ரூபா வட்டின்னு போட்டிங்கன்னா 48,000 அடுத்த 6 மாதத்துக்கு. அதே மாதிரி 4வது 6 மாதத்துக்கு 10 லட்ச ரூபாய்க்கு 4 ரூபா வட்டின்னு போட்டிங்கன்னா 40,000 ரூபா அடுத்த 6 மாதத்துக்கு. அதே மாதிரி 2 லட்ச ரூபாய் திருப்பி கொடுத்தாருன்னா இப்போ 8 லட்ச ரூபா, அதுக்கு 4 ரூபா வட்டின்னு போட்டிங்கன்னா 32,000. அது கூட ஒரு 6 லட்சம், இப்போ ஒரு 2 லட்ச ரூபாய் திருப்பி கொடுத்தாரு, இப்போ ஒரு 6 லட்சம், அதுக்கு 4 ரூபா வட்டின்னு போட்டிங்கன்னா 24,000. அடுத்தது ஒரு 4 லட்சம், அதுக்கு ஒரு 4 ரூபா வட்டின்னு போட்டிங்கன்னா 16,000. அடுத்தது கடைசி தவணை தொகையாக வந்து 2 லட்ச ரூபா கட்டுறாருங்க. அதனோட வட்டி தொகை பார்த்தீங்கன்னா 4 ரூபா வட்டின்னு போட்டோம்னா எவ்வளோங்க வரும்? 8,000 வரும். ஸோ வட்டி மட்டும் என்னன்னு பார்த்தீங்கன்னா 64,000 கூட்டல் 56,000 கூட்டல் 48,000 கூட்டல் ஒரு 40,000 கூட்டல் ஒரு 32,000 அடுத்ததாக ஒரு 24,000 அது கூட ஒரு 16,000 கூட்டல் 8,000 மொத்தம் அவர் 2,88,000 வந்து வட்டி தொகையை மட்டும் கட்டுறாரு. அவரோட அசல் தொகை எவ்வளோ திருப்பி கொடுக்குறாருன்னா 16 லட்சமாக திருப்பி கொடுக்குறாரு. இப்போ மொத்தமாக ஒரு வட்டியோடு சேர்ந்து அவனோட கடன் தொகை எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 18,88,000. நேயர்களே, இந்த கணக்கீடு பார்த்தீங்கன்னா 6 மாதத்துக்கு ஒரு டைம் நம்ம கரெக்டாக வட்டியையும் அசலையும் திருப்பி கொடுத்தா மட்டும்தான் வந்து இந்த 2,88,000 வட்டியாக மட்டும் நமக்கு இருக்கும். ஒரு மாதம் நமக்கு லேட்டானா கூட வட்டி வந்து கூட்டு வட்டியாகும், அது கூட அபராத வட்டியாகுன்னு சொல்லிட்டு கடன் தொகை நமக்கு அதிகமாயிட்டே வரும். எனவே நேயர்களே, கடன் குடும்பத்துக்குள்ளே பார்த்தீங்கன்னா அன்பை முறிக்கும். கண்டிப்பாக சில சமயம் எலும்பையும் முறிச்சிரும். இந்த வம்பெல்லாம் நமக்கு வேண்டாம் நேயர்களே. முடிஞ்ச அளவுக்கு கடன் வாங்காமல் உங்கள் வாழ்க்கையோட வரவு செலவை கணக்கு போட்டு வாழ பாருங்க. நன்றி.
நேயர்கள் இதுவரை கேட்டது காற்றில் மிதந்து வரும் கணிதம் பகுதி 24.